அக்கட அம்மாயி இக்கட அப்பாயி அப்படின்னு தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 6 நிமிஷத்தை பார்க்கும்போது கதை என்னடா இவ்வளவு வித்தியாசமா போகுதுன்னு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போச்சு. அந்த 6 நிமிஷத்தை பார்த்த நம்பிக்கையில தான் மீதி இருக்கிற 2.5 மணி நேரத்தை நாம பார்க்க போறோம். அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி என்ன இம்ப்ரெஸ் பண்ண அந்த 6 நிமிஷ கதை என்னங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவோட இன்ட்ரோவாகவும் இருக்க போகுது. உள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் கண்ணா பின்னான்னு ஆடிக்கிட்டு இருக்குது. என்ன இந்த ஆட்டம் ஆடுதே? பின்னாடியே ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரு டேய் போதுண்டா எவ்வளவு நேரம் அப்படின்னு சத்தம் போறார். உள்ள இருந்து 2 நிமிஷம் மட்டும் சவுண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா காருக்குள்ள இருந்து குள்ளமா ஒருத்தர் எழுதி குறிக்கிறார். வேலை பார்க்கறாரு போல தெரியுது. காரை உள்ள கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். சரி காரை இவரு கிளீன் பண்ணாப்ல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் கக்கா கழுவிடுற வேலையை இந்த பெரிய மனுஷன் பாக்குறார். இவ்வளவு பெரிய ஆள் நீங்க, ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க கழுவிடுற நிலைமை இருக்கிறதே, ஏன் நீங்க மட்டும் எல்லா பேருக்கும் கழுவி விடணும்? என்ன சம்பிரதாயம் இது அப்படின்னு விசாரிக்க, இத பத்தி உனக்கு நான் சொல்லணும்னா பல வருஷம் பிளாஷ்பேக்ல பின்னாடி போகணுங்கிறாப்ல. இப்போ பிளாஷ்பேக் பல வருஷம் பின்னாடி போகுது. இந்த ஊரை தான் காட்டுறாங்க. ஒரு டாக்டர் அம்மா அன்னைக்கு புதுசா வந்திருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சந்தோஷமா வந்து சொல்றாங்க. அதை கேட்ட அடுத்த நொடி ஒரு மாதிரி சோகமா உட்காராரு அப்பா. இதை பார்த்ததும் டாக்டர் அம்மாவுக்கு கோபம் வருது. ஏன் பொம்பளை புள்ள விழுந்துருச்சு பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு சோகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இன்னும் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்குது அந்த அம்மா. ஆனா அடுத்த நொடி பார்த்தா அவர் சிரிக்கிறார். அதுக்கு அடுத்த நொடி பார்த்தா ஊரே அதை ஜேஜேன்னு கொண்டாடுது. அந்த அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. ஏதோ ஒரு பெண் குழந்தை பிறந்தத இந்த ஊர்க்காரங்க எல்லாம் கொற்ற மலையில ஏன் இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க, என்னையா நடக்குதுங்க விசாரிக்க கூட வேலை பார்க்கிற ஒருத்தர், இதெல்லாம் உங்களுக்கு புதுசு மேடம், இவங்க கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஊர்ல இருந்து 18 மைல் தூரத்துல இருக்கிற லங்கான்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல என்ன நடக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவர் அங்கிருந்து 18 மைல் தூரத்துல இருக்கிற இன்னொரு கிராமத்தை பத்தி எடுத்து சொல்றார். தமிழ்நாடோட எல்லையில ஒரு தெலுங்கு கிராமம், அதுதான் இந்த லங்கா. அந்த ஊர் தலைவர் பேரு ராஜா ரெட்டி. பல தலைமுறையா அவரோட குடும்பம் தான் ஊர் தலைவரா இருந்து ஊரை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த தலைமுறையில கடைசியா ஒருத்தர், ஏன் வருஷம் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தான் ஊர் தலைவர் ஆகணுமா, ஏன் வேற யாரும் ஆகக்கூடாதா அப்படின்னு புரட்சி பேசுறார். ஆனாலும் ஊர் வழக்கம் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு பெரியவங்க சொல்லிடுறாங்க. அப்பா ஊர் தலைவர் இறந்ததும் புரட்சி பேசின அந்த பையனுக்கு மறுபடியும் அந்த ஊர் தலைவருங்கிற பிரசிடென்ட் பதவி வருது. 22 வயசுல வருது. இவருக்கு அதுல விருப்பமே இல்ல. இருந்தாலும் தலைமுறையா ஒரே குடும்பம் ஆட்சி பண்ணணுங்கிற இந்த முறையை நொறுக்கணும்னா தான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, குழந்தை பெத்துக்க கூடாது, அப்பதான் அடுத்த ஊர் தலைவரா வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வருவார்னு பொதுநலமான ஒரு முடிவு எடுக்கிறார். கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு. குடும்பம் குட்டிக்காக சொத்து சேர்க்கணுங்கிற அவசியமும் அவருக்கு இல்ல. ஊருக்காக நல்லா வேலை பார்க்கிறார். நாட்டிலேயே ஒரு சிறந்த கிராமமா மாத்தி அதுக்கு அவார்டெல்லாம் வாங்குறார். ஊர்க்காரங்களும் அவர் சொல்றது தான் வேத வாக்கா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நாமொருவர் நமக்கு ஒருவர்னு இந்தியால ஜனத்தொகையை குறைப்பதற்கான ஒரு திட்டம் வருது. நாமொருவர் நமக்கு ஒருவருங்கிறத ஊர்ல கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதும் ஊர்க்காரங்க எல்லாம் ஒரே குழந்தையை பெத்துக்கிறதோட அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. ஆனா இதுல துரதிருஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கிராமத்துல கடைசியா நடந்த ஒரு 60 பிரசவத்துல தொடர்ந்து 60 ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்காங்களே ஒழிய, கிராமம்னாலே ஒரு 50-60 குடும்பம் தான் இருக்கும். அத்தனை குடும்பத்திலையும் பிறக்கிறது ஆம்பளை பசங்களா இருக்குது. ஒரு பெண் பிள்ளை பிறக்கல. என்னடா கிராமத்துக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு ஊர்க்காரங்க அதை நினைச்சு நொந்து போறாங்க, நம்பிக்கை இழந்துடுறாங்க. அதனாலேயே என்னவோ மழையும் பெய்யாம விட்டுருச்சு. மழை இல்லாம பஞ்சமாய் போச்சு. கிராமமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஊர்ல இந்த பஞ்சம் போகணும்னா மழை பெய்யணும், மழை பெய்யணும்னா நம்ம ஊர்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஊர் தெய்வத்தை கும்பிடுறாங்க. இந்த தலைமுறையில மிச்சம் இருந்த ஒரே ஒரு குடும்பத்துல பிறந்த இந்த தலைமுறைக்கான முதல் பெண் குழந்தை இந்த குழந்தை தானா. குழந்தை பிறந்தனால என்னவோ வெளியில மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதத்தான் இப்போ ஊர்க்காரங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிற சொல்றாங்க. டாக்டர் அம்மா, ஐயோ உனக்கான இந்த தலைமுறையில 60 பசங்களுக்கு மத்தியில வளர போற ஒரே பொண்ணு நீயே, எப்படி நீ வளர போறியோ ஐயோ பாவன்னுட்டு இருக்காங்க. லங்கா ஊர்ல பிரசவம் பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது. அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்து இந்த மாதிரி 18 மைல் தூரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவங்க குழந்தை பெத்துட்டு மறுபடியும் கிராமத்துக்கே போறாங்க. ஊர் தலைவர் கையெடுத்து கும்பிட்டு, ஊர் பஞ்சத்தை போக்கிட்ட, மழை வந்துருச்சு, எல்லாம் உன் பொண்ணோட கருணை, உன் பொண்ணு மகராசி, நம் கிராமத்தோட இளவரசிங்கிறாப்ல. குழந்தை பிறந்ததும் பேயாத மழை பெஞ்சது, போகாத பஞ்சம் போனது, வராத கவர்மெண்ட் ஃபண்டு நிதி உதவி வந்ததா, நம் கிராமத்தோட விதியை மாத்துறதுக்காகவே பிறந்தவ அப்படின்னு பாராட்டுறாரு. ஆனா இந்த கிராமத்துக்காகவே பிறந்தவ இவ எப்பவுமே இந்த கிராமத்தை விட்டு வெளியில போக மாட்டான்னு நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும்னு கேட்கிறாரு ஊர் தலைவர். ஊர்க்காரங்களும் ஒத்துக்குங்கிறாங்க. ஊருக்காக பிறந்த இந்த மகராசி ஊரை விட்டு போக கூடாதுன்னு முதல் வாக்கு கேட்கிறாங்க. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, பெண் புள்ள ஒரு வயசுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்பித்தானே ஆகணும், வேற ஒரு கிராமத்துக்கோ வேற ஒரு நாட்டுக்கோ கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாப்ல அப்பா சொல்லும்போது, நான் இந்த கிராமத்தை பத்தி யோசிக்கிறேன், நீ உன் பொண்ணை பத்தி மட்டும் யோசிக்கிற, நல்லா யோசிச்சு சொல்லுங்கிறாரு ஊர் தலைவர். அப்பையும் இவர் எதுவும் சொல்லாம இருக்கிறார். இந்த கிராமத்துல இந்த தலைமுறையில 60 ஆண் பிள்ளைகள் இங்க பிறந்திருக்காங்க. இவங்கள யாராவது ஒரு தாளுக்கு உன் பொண்ணை கட்டி வச்சேன்னா உன் பொண்ணு இந்த கிராமத்தை விட்டு வெளியில போக வேண்டிய அவசியம் இருக்காதே அப்படிங்கிறாரு ஊர் தலைவர். அப்பையும் அப்பா அமைதியா இருக்கிறார். ஊர்க்காரங்க ஒத்துக்கோன்னு கேக்குறாங்க. அப்பையும் அமைதியா இருக்கிறார். அப்போ ஊர் தலைவர் அங்க ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த 60 பசங்கள்ல யாராவது ஒருத்தவனை தேர்ந்தெடுத்து நீ உனக்கு பொண்ணு கொடுத்து கட்டி வச்சேனா அவன் தான் எனக்கு பிறகு இந்த கிராமத்தோட
கிராமத்தோட தலைவனா வருவான், பிரசிடென்ட்டா வருவான். உன் மருமகன் ஒரு பிரசிடென்ட், என்ன ஒத்துக்குறியான்னு கேட்டதும் டப்புன்னு அப்பா இப்ப ஒத்துக்கிறார். உடனே சூடத்தை கொளுத்தி சத்தியம் வாங்குறதுக்கும் ஊர்க்காரங்க வந்துட்டாங்க. 2 கண்டிஷன். பொண்ணு இந்த ஊரை விட்டு போக கூடாது, இந்த கிராமத்தை சேர்ந்த 60 ஆண் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த 2க்கு ஒத்துக்கிட்டு இவரும் சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. எப்படி வேற லெவல் சத்தியமா இருக்குதுல்ல. அம்மாக்கு இதுல விருப்பம் இல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு கேட்க அப்பா ஒரு தப்பும் இல்ல. பழைய காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணு இளவரசி மாதிரி இருப்பா, பக்கத்து நாட்டுல இருக்கிற பல இளவரசர்கள் வருவாங்க, சுயம்பரம் நடத்துறாப்புல நடத்துவாங்க, போட்டி போடுவாங்க. அதுல ஒரு நல்ல தனக்கான துணைய பொண்ணு தேர்ந்தெடுப்பா, இளவரசி தேர்ந்தெடுப்பா இல்லையா. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பா அதை நடத்துக்கோ. 60 இளவரசர்களுக்கு மத்தியில என் இளவரசி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சுயம்பரம் பண்ண போறா. என் பொண்ணுக்கு நான் இளவரசினே பேர் வைக்கிறேன்னு இளவரசினே பேரும் வைக்கிறார். ஆனா தம்மா துண்டா இருக்கும் போதே சுத்தி ஆம்பளை பசங்க உட்காந்துக்கிட்டு இங்க வான்னு தவழ்ற வயசுலயே யாருக்கிட்ட வருதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தவனுங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துல இவ திடீர்னு 10 அடி உயரத்துல பறந்து வராப்புல தெரியும். என்னடான்னு பார்த்தா ஸ்கூல்ல இருந்து ஒரு பெஞ்சில ஏத்திக்கிட்டு ஒரு 20 பசங்க பல்லக்குல தூக்கிட்டு வராப்புல தூக்கி கொண்டு வந்து வீட்லயே இறக்கி விட்டுட்டு போறானுங்க. அம்மா பார்த்து ஓடி போயிட்டானுங்க. என்னாச்சுன்னு கேட்டா செருப்பு பிஞ்சிருச்சு, அதனால பசங்க எல்லாம் என்ன பல்லாக்குல தூக்கிட்டு வந்தாப்புல தூக்கிட்டு வந்ததா சொல்றா. இன்னொரு படியே ஏன் செருப்பை போட்டுக்கணும் செருப்பை கழட்டி கொடுத்துட்டு போறான். இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டா சொல்லுங்க அத்தை அப்படின்னு பக்கத்துல வர்றான். யாரா உனக்கு அத்தை, யாரா உனக்கு அத்தைன்னு திட்டுறாங்க அவங்க. அடுத்து டீனேஜ் வயசு. ஸ்கூல்ல டீனேஜ் வயசுல படிக்கும்போது ஸ்கூல்னா பக்கத்து ஊர்க்காரங்க எல்லாம் வராங்க போவாங்க படிப்பாங்க தானே. அப்படி பக்கத்து ஊருக்காரன் ஒருத்தன் பக்கத்து ஊர்க்கார ஒருத்தன் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்து இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண பார்ப்பான். இதை பார்த்த இந்த கிராமத்து பசங்க வெளியூர் பசங்களை அடிச்சு வெளியில துரத்துறாங்க. ஊருக்கு எல்லைன்னு காம்பவுண்ட் சோறு மாதிரி மரத்திலேயே எல்லைய போடுறாங்க. வெளியூர்காரங்க யாரு கிராமத்துக்குள்ள வரக்கூடாதுன்ட்டாங்க. உள்ளூர்லயே அவளுக்கு 60 ஆண் பிள்ளைகளோட போட்டி இருக்கும்போது வெளியூர் பசங்களை எப்படி அந்த பசங்க ஒத்துப்பானுங்க சொல்லுங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு பார்த்தா சிட்டில இருக்கிற கிடைக்கக்கூடிய ஒரு மாப்பிள தான் வேணுங்கிறாப்ல டிராயிங் வரைஞ்சு வைப்பா. ஆனா ஊர்க்காரங்களோ சிட்டி மாப்பிளையோட போட்டோவை அழிச்சு விட்டு டிராயிங் அழிச்சு விட்டு பொண்ணுக்கு பின்னாடி இவங்க 60 பேரோட டிராயிங்க வரைஞ்சு வைக்கிறாங்க. கிராமத்துக்குள்ளதான் இருக்கணும், கிராமத்துல இருந்து ஒரு ஆளை ஒரு ஆண் பிள்ளைய துணையா தேர்ந்தெடுக்கணும். இதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க பசங்க, கிராமத்து பசங்க. அப்புறம் நாட்கள் போகுது, அப்பா இறந்துறாரு போல தெரியுது. ஊரே ரொம்ப ஆர்வமா நியூஸ் பேப்பர்ல ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. ஊர் தலைவர் சந்தோஷமா சிரிக்கிறார். வேட்டெல்லாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க. அதுல ஒரு ராக்கெட் வீட்டுக்குள்ள போகுது. ராக்கெட்டை பார்த்து பயந்துகிட்டு இளவரசி அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அதை வெடிக்கும் போதுதான் இளவரசியோட முகத்தையே நமக்கு காட்டுறாங்க. வெளியில வந்தா கிராமத்து பசங்க ஆழத்தையெல்லாம் எடுத்து ஆட்டமெல்லாம் போட்டு அமர்க்கலப்படுத்துறாங்க, கொண்டாடுறாங்க. ஆடி களைச்சு போய் மறுபடியும் ஊர்த்தலர்கிட்ட வந்து நிக்கிறா. ஃபர்ஸ்ட் கிளாஸா இவ பாஸ் ஆயிருக்கிறா போல. பேப்பர்லயே பேர் வர ரேஞ்சுக்கு. என்னமா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்க வெளியூருக்கு போய் காலேஜ் படிக்கணுங்கிறா. இது வெளியூரா? ஏமா பிள்ளைக்கு சொல்லி வளர்க்க மாட்டியா அப்படிங்கிறாரு ஊர் தலைவர். ஊரை விட்டு வெளியில போய் தான் மேல் படிப்பு படிக்கணும்னா அப்பேற்பட்ட படிப்பே தேவையில்லை, போக வேண்டான்ட்டாரு ஊர் தலைவர். உன் புருஷன் செத்து போனாலும் அவன் கொடுத்த வாக்கு இங்க இருக்குதுன்னு நினைச்சுக்கோ. இப்படி மாற்றிட்டு போறாரு ஊர் தலைவர். கட் பண்ணா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட முதலாளியை காட்டுறாங்க. யாரு? நம்ம மொட்டை ராஜேந்திரன் தான். பிஏவை போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. அந்த அம்மா சிரிச்சு வலிஞ்சு ஏமாத்தலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வசப்பட்டு வர மாட்டேங்கிறாரு. ஓடுறி அப்படின்னு வெட்டி விடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கரெக்டா பண்ணிடுவியா முடிச்சிருவேலன்னு கேட்க சரின்னு ஒத்துட்டு வரான். அதே சமயம் அந்த கம்பெனில இருக்கிற டிரைவர் ஒருத்தர் மொட்டை மாடியில இருந்து குதிக்க போறேன்னு போய் நிக்கிறார். நம்ம ஹீரோ அங்கதான் போன் பேச வந்திருக்கான். ஐயோ இந்த மாதிரி தப்பான முயற்சி பண்ண போறாரு, அவருக்கு உதவி பண்ணுவேங்கிற எண்ணம் அவருக்கு சுத்தமா இல்லவே இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் போன் தான் பேசுவேன் இருக்கிறாப்ல. எப்பா உனக்கு இது நியாயமாப்படுதா? ஒரு உதவி பண்ண மாட்டேயா அப்படின்னு கேட்கும்போது தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை உதவிங்கிறார். அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்கிறதுக்கான பிளாஷ்பேக். சின்ன வயசுல தங்கச்சிக்கு நெல்லி எலும்பு கிடைக்கும். நல்லி எலும்பா அதை அவளால உடைக்க முடியாது, உள்ள இருக்கிறத உரிய முடியாது. உடனே அண்ணன் நான் உனக்கு உதவி பண்றேன்னு அதை வாங்கி தட்டுல தட்டிக்கிட்டே இருக்கும்போது அது ஜம்ப் அடிச்சு அப்பா மேல போய் விழுந்துரும். அடி வாங்குவார். அம்மா கிட்ட நடந்ததை சொல்லி உதவி பண்ண போய் எனக்கு பாரு எப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னதும் இங்க பாரு உதவிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஸ்ரீராமச்சந்திரருக்கு ஹனுமார் பண்ண பத்தியா அதுதான் உதவி. அப்படி உதவி பண்ணனால தான் ஸ்ரீராமரும் சீதா தேவியும் ஒண்ணு சேர்ந்தாப்ல எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அம்மா இந்த மாதிரி சொல்லுதேன்னு மறுபடியும் உதவி பண்ணலாமே நினைப்பான். ஸ்கூல்ல கூட படிக்கிற பையன் மார்க் எல்லாம் ஃபெயிலா எடுத்துட்டான் போல. அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு வருத்தப்பட்டு இருக்க நான் உதவி பண்றேன்னு சொல்லி மார்க் ஷீட்டை வாங்கி இவன் அப்பா கையெழுத்த போட்டான். அடுத்த நாள் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் விறுவிறுன்னு தான் பையனை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில கொண்டு போய் குழந்தைய கொடுத்துட்டு ஓம் புள்ள நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏய் இனியா நடக்குறீங்க, நீ வாட்டுக்கு வந்து ஓம் புள்ளன்னு கொடுக்குறே அப்படின்னு கேட்க அப்புறம் அப்ப நான் இருக்கிறேன், நான் போட வேண்டிய கையெழுத்த நீ போட்டிருக்கிற அப்படின்னு மார்க் ஷீட்டை காட்ட அப்புறம் தான் தெரியும் கையெழுத்து போட்டது நம்ம ஹீரோ தான்ட்டு. அப்பையும் ஹீரோவுக்கு அடிவலும் போலியர்னு. அப்ப முடிவு பண்ணா இனிமே யாருக்கு உதவி பண்ண கூடாதுன்னு. ஒரு பயலுக்கு உதவி பண்ணலையே. அப்பா கூட மலையில அப்படியே கிடப்பாரு, லிப்ட் கேட்பாரு, ஒரு பையன் நிப்பாட்டல. நம்ம ஹீரோவோட கார் வரும், டேய் லிப்ட் குடுறா அப்படின்னு கேட்கும்போது தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை உதவி, டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு வந்துடுறான். வீட்டுல தொப்ப நினைஞ்சிட்டு வருவாரு. அதனாலதான் இவனு குதிக்க போகும்போது உதவி பண்ணலையா. அடுத்து பார்த்தா முதலாளி ஒரு கிராமத்துல போய் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுன்னு இங்க இருந்து சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு குக்கிராமத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். நம்ம லங்கா கிராமத்துக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக கொடுக்கிறார். ஏன் பனிஷ்மெண்ட்
அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாருன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு பேசினாங்கல்ல, அந்த நிலம் ஏதோ தகராறுல இருக்கு போல. அது தெரியாம அதுல குளிநோட்ட போய் முதலாளியை போட்டு அடிச்சு பறக்க விடுறாங்க. டே ஹெல்ப் பண்றா அப்படின்னு கத்தும் போது நம்ம பேலுக்கு தான் உதவிங்கன்னா பிடிக்காதே, உதவி பண்ணாம கண்டுக்காம போயிட்டே இருந்திருப்பேன். என்னங்க சார் பாசு கூட உதவி செய்ய மாட்டீங்களான்னு டிரைவர் கேட்க, பாசுக்கு உதவி பண்ண போயிருந்தா பாச தூக்கி போட்டாப்ல என்ன தூக்கி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி உதவியே பண்ண மாட்டேங்கிறதுல ரொம்ப உறுதுணையா இருக்கிறார். இப்படியே வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம பயலுக்கு தூக்கம் அதிகமா வரும். அப்படியே கண்ணை கட்டும். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், நீங்க வண்டி ஓட்டுங்களேன், வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்கும்போது வண்டி ஓட்ட தெரியும் ஆனா உதவி பண்ண மாட்டேங்கிறேன். தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை உதவிங்கிறான். இவரும் முழிச்சு ஓட்டி பாக்குறாரு, முடியாம ஒரு கட்டத்துல தூங்கி போயிடுறாரு. 2 பேரும் தூங்கி போயிடுறானுங்க. வண்டி கண்ணா பின்னான்னு போகுது. திடுதுப்புன்னு பார்த்தா ஏதோ தலையில தொங்குறாப்லயே அவங்களுக்கு ஃபீலா இருக்கும். என்னடான்னா ஒரு கிராமத்துல விவசாய நிலத்தை ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க போல வண்டியை ஓட்டி. நல்ல வேலை பெருசா ஆக்சிடென்ட் ஆகாம வண்டி நின்னுச்சே, நிலத்தை நாசப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு தலையிலா தொங்க போட்டுருக்காங்க. வந்து சேர்ந்திருக்கிற கிராமம் தான் லங்கா. ஊர்க்காரங்க எல்லாம் தலையிலா தொங்க விட்டு அருவா எடுத்து வீசிட்டு இருக்காங்க. யாரா நீங்க அப்படின்னு. இந்த ஊருக்குள்ள வெளியாட்கள் வரக்கூடாதுன்னு தெரியாதாங்கிறாங்க. ஊர் தலைவர் தான் அவங்கள பிடிச்சி நிப்பாட்டி என்னடா ப்ராஜெக்ட்னு விசாரிச்சு அந்த பேப்பர் எல்லாம் படிச்சு பாக்குறாரு. பார்த்தா எந்த கிராமத்துக்கு வந்து இவங்க ப்ராஜெக்ட் பண்ணணுமோ அதே கிராமத்துக்கு நல்ல வேலை தூங்குனாலும் வந்து சேர்ந்துட்டானுங்க. இதுதான் தம்பி ப்ராஜெக்ட் பண்ண வேண்டிய இடம், வந்துட்டீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ஊர்க்காரங்களோ முன்னப்பட தெரியாத வெளிநாட்டு வெளி பசங்களை எல்லாம் எப்படி நாங்க கிராமத்துக்குள்ள விட்டுறது விட மாட்டோங்கிறாங்க. எப்பா நம்ம கிராமத்தோட நல்லதுக்காக தான்பா வந்திருக்காங்க அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி ஊர் தலைவர் ஒத்துக்க வச்சிட்டார். சரி ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டா, இந்த கிராமத்துல 60 குடும்பம் இருக்குல்ல, டோட்டலா 60 61 இருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 60 பாத்ரூம் கட்டி கொடுக்கணுமா. அதுக்கு நிலத்தை காட்டுங்கன்னு சொன்னா ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி நிலத்தை காட்டுறாரு ஊர் தலைவர். எங்க வீட்டுக்கு வீடு பாத்ரூம் கட்டி கொடுக்க கூட நாங்க தயார், ஏன் இப்படி ஊருக்கு வெளிக்குப்புறமா ஒரே இடத்துல கட்ட சொல்றீங்கன்னு கேட்டா, வீடுங்கிறது தெய்வம் மாதிரியா, அதனால வீட்டுக்குள்ள நாங்க பாத்ரூம் கட்ட மாட்டோம், ஒதுக்குப்புறமா தான் கட்டி கொடுக்கணுங்கிறாங்க. நம்ம ஆளு சரின்னு ஒத்துக்கிறார். ஆனா அந்த ஊர் இளவட்டங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இளவரசி அடிக்கடி வந்து போற இடம், பகல்ல ஃபுல்லா அவ சுத்தி திரிவா ஊருக்குள்ள ஃபுல்லா, அப்ப இவங்கள அவ பாத்திர கூடாது, அப்புறம் காதல்கள் வந்துச்சுன்னா அப்புறம் ஊர் கட்டுப்பாடு என்ன ஆறுது, அதனால அவ தூங்குற சமயத்துல தான் இங்க வேலை பார்க்கணுமா, இப்படி கண்டிஷன் போடுறாங்க. நம்ம ஆட்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் இவங்க தங்குறதுக்குன்னு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. அது வந்து ஸ்கூல்னு நினைக்கிறேன். இந்த 60 பசங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு புள்ள பிறந்தாதான் ஸ்கூலுக்கு வேலையே, அதனால ஸ்கூலே இப்படி பாலடைஞ்சு கிடக்கு. அதை ஓரளவு கிளீன் பண்ணி நம்ம பசங்க ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் காலையில வந்ததும் கண்ணை கட்டுறாங்க. எதுக்குன்னு கேட்டா இளவரசியை இவங்க பாத்திர கூடாதான். அப்புறம் மாஸ்க் மாதிரி சாக்கு பைய பொத்துறாங்க. அது எதுக்குன்னு கேட்டா இளவரசி இவங்கள பாத்திர கூடாதான். நான் கூத்து பண்றாங்கன்னு பாருங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ராத்திரி சமயம் வேலை பார்க்கறதுக்கு ஒரு 200 பேரை வேலையாட்கள் எங்கன்னு கேட்டா, வெளியாட்களை நாங்க உள்ளோட மாட்டோம், உங்களே விட்டது பெரிய விஷயம், நாங்க ஒரு 60 பேர் இருக்கிறோம், எங்களை வச்சு வேலை வாங்கிக்கிறாங்க. சரிடா வந்து வேலை பாருங்கடா, கொத்தனார் வேலை தெரியுமான்னு கேட்டா அது தெரியாது, சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு நம்ம ஆளு ட்ரைனிங் கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அங்க ஒருத்தன் செங்கக்கல்லையே தாம் பேரை போட்டு லவ் போட்டு இளவரசி எழுதிட்டு இருக்கிறான். இன்னொருத்தவன் மாவுல நிலத்துல எழுதிக்கிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாம் வச்சு எங்கிட்டு வேலை வாங்குறதுன்னு யோசிக்கும் போது ஒவ்வொருத்தனா கிளம்புறாங்க. ஒருத்தர் என்ன கேட்டான்னா இளவரசிக்கு பூ கொடுக்கணுங்கிறான், இன்னொருத்தவன் இளவரசிக்கு பால் கொடுக்கணுங்கிறான், இன்னொருத்தவன் ராத்திரி வேலை பார்த்தா கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்துடும், அப்புறம் இளவரசிக்கு எனக்கு பிடிக்காம போயிடும் அப்படின்ட்டு போறாங்க. இன்னொருத்தவன் லவ் பண்ணணுங்கிறான். டே ராத்திரிடானா ராத்திரி நான் லவ் பண்ணுவேன் இளவரசிங்கிறான். சரி அடுத்த நாள் வரிசையா போறானுங்க. ஏன்னா இன்னைக்கு கிளம்புறீங்கன்னு கேட்கும்போது தினமும் இளவரசியை லவ் பண்ணணும், தினமும் ராத்திரி லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான். ஒரு நாளைக்கு ஒரு வருஷ செங்கல் தான் உயரம் ஏறுது. இப்படியே போய்கிட்டு இருக்க. அப்படி இந்த வேகத்துல போச்சுன்னா வருஷ கணக்காகும் அந்த பாத்ரூம் கட்டுற வேலையை முடிக்கிறதுக்கு. அதனால அந்த இளவரசியை பார்த்து எம்மா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்கம்மா, கொஞ்சம் உதவி பண்ணுமா அப்படின்னு கேட்கலாமேன்றதுக்காக இளவரசி வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டை எகிரி குதிச்சு உள்ள வராங்க. ஆனா உள்ள அம்மா தான் தூங்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம் பக்கம் எந்திரிச்சு போறாங்க. பொண்ணை காணோம். சரி தெரியாதனமா உள்ள வந்துட்டோம், வெளியில போயிடலாமேன்னு பார்த்து ஜம்ப் அடிக்கிறா. அந்த பக்கத்துல இவ வெளியில ஊர் சுத்த போயிருப்பா போல, அவ உள்ள வரதுக்கு ஜம்ப் அடிக்கிறா. கரெக்டா ஜம்ப் அடிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து முத்தா குத்துக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து போகுது. அப்புறம் இங்க தான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துவிட்டு நடந்த கதையை சொன்னதும் ஃப்ரெண்டு பதறி போய் பேக்கிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்ப கிளம்பிடுவோம், அடிச்சே கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு பயப்படுறாரு. அப்புறம் ஞாபகம் வருது, ரொம்ப க்ளோஸ் அப்ல தானே முத்தா கொடுத்தா, அப்ப மூஞ்சியை சரியா பாத்துருக்க மாட்டா, கவலை இல்லைன்னு நினைக்கிறார். ஒரு கால அவளுக்கு நாம தான் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நம்ம முன்னாடி வந்து நின்று இருக்கணும்ல, கதவை தட்டி இருக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா இளவரசி கூப்பிட்டு இருக்கிறதா சொல்லி அவங்கள கூட்டு போக மறுபடியும் சாக்கு மூட்டையை கட்டிட்டு தான் கூட்டு வராங்க. ஊர் தலைவர் முன்னாடி இருந்து சாக்கை எடுத்துக்க சொன்னாங்க. யாரு இளவரசி சொன்னா கேட்டாகணும். எடுங்கிய சாக்கன்னு சொன்னது எடுத்தாச்சு. ஆனாலும் இன்னும் கண்ணு கட்டப்பட்டு தான் இருக்கிறது. என்னையா ஒரு நாளைக்கு ஒரு செங்கல் தான் கட்டுறீங்க, எப்பயா கட்டி முடிப்பீங்கன்றது இளவரசியோட கம்ப்ளைண்ட். அதுக்கு காரணம் நாங்க இல்ல, நீங்க தான். ஒவ்வொருத்தரும் உங்களை லவ் பண்ணணும், உங்களுக்கு பால் கொடுக்கணும், உங்களுக்கு மோர் கொடுக்கணும். ஒருத்தன் கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்தா நீங்க லவ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வேற போறாங்க. இந்த வேகத்துல போனா நாங்க என்ன பண்ண முடியும், பகல்ல வேலை பார்க்கணும், ஒத்துக்கங்கன்னு கேட்க அவங்க சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஊர்க்காரங்க அப்ப கண்ணை கட்டிக்கிட்டு தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம அளவு ஒத்துக்கிறாரு வழி இல்லாம. ஆனா இவளுக்கு இவன் தான் முத்தம் கொடுத்தாங்கிறது நேத்தே தெரியும். ஏன்னா உள்ள பேசிட்டு இருக்கும்போது கதவு பக்கத்துல இருந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பா. அதனாலதான் இங்க உதவியும் பண்றா. அவளுக்கு என்னமோ நம்ம பையில பிடிச்சிருக்குது போல தெரியுது. இவ கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் போகுது. கனவா நிஜமானு தெரியல. அப்புறம் ஒரு வழியா பாத்ரூம் கட்டுற வேலையை கட்டி முடிச்சிட்டாங்களாம். திறப்பு விழா அன்னைக்கு ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமையும் பார்த்துட்டு பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் சிரிச்சிட்டு போகுதுங்க. என்ன கூத்து பண்ணிருக்காங்க பாரு பாருன்னு எல்லாரும் சிரிச்சு போறாங்க. உடனே நம்ம ஆட்களும்
இருந்தாலும் கண்ணை கழட்டிக்கிட்டு கண்ணு கட்ட கழட்டிக்கிட்டு என்னடா கூத்து பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா உட்காருவோம்ல சிங்க் டாய்லெட் அத தரையில போடாம செவத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. ஒருத்தன் தாலா டிராப்ல ஊஞ்சிலே கட்டி வச்சிருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது கண்ணை கட்டி வச்சிருந்ததுனால இதை எங்க வைக்கணும்னு கேட்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வைங்கன்னு நம்ம ஆளு சொல்லியிருப்பான். அதுக்காக இப்படி சோத்துல எல்லாம் வைப்பாங்கன்னு நம்ம ஆளுக்கு தெரியல. கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பவே போறாரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் என்னால பார்க்க முடியல, தாங்கிக்க முடியல, கண்ணை அவுத்துக்கிட்டு வேலை பார்க்கணும், அப்பதான் என்னால என் வேலையை ஒழுங்கா செய்ய முடியும், இல்ல நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னதும் ஊர்ல வேற ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் பேசி சரி கண்கட்ட அவுத்துட்டே வேலை பார்க்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அவங்க குரூப்ல ஒருத்தவர் இருக்கிறாரு, அந்த பையன் எப்பவுமே கூடவே தெரியவான், உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான், சம்மதமானு கேட்க நம்ம ஆளும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அடுத்து கோயில்ல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பகல்ல வேலை பார்க்கறதுக்கு நீங்க ஒத்துக்க வச்சதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இவன் கை கொடுக்கிற சமயம் பார்த்து போறாப்ல. பார்த்ததும் பயங்கர கோவம் வரும். அன்னைக்கு ராத்திரி சரக்க போட்டுக்கிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்காக இங்க வருவார். ஏண்டா கைய பிடிச்சாடன்னு கேட்கும்போது கைய பிடிச்சானா முத்தமே கொடுத்துட்டான்னு டிரைவர் சொன்னதும் அப்படியே குடுக்குடுன்னு ஓடியாந்து நம்ம பையில கட்டி பிடிக்கிறான். சூப்பர் அப்படின்னு பாராட்டுறான். கட்டிக்கிட்டு எங்கேயா எழுதிட்டு போ, இந்த கிராமத்தோட சாபம் ஒளியட்டுங்கிறாப்ல. இவங்களுக்கு ஒன்னும் புரியல என்ன போதையில வளர்றானு. அப்புறம் சரக்குத்தி கொடுத்து அவங்களே என்ன நடக்குது விசாரிக்க ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனதா சொல்லி அவளுக்கு எவ்வளவு மாலை மரியாதை எல்லாம் பண்ணாங்க. அவ எடுத்தது 60% தான். ஆக்சுவலா 87.1% எடுத்தது இந்த பையன் தான். ஆனா இவனை யாருமே ஊர்ல கண்டுக்கல. அவளை தான் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அது பிடிக்கலையா. அப்புறம் காலேஜுக்கு படிக்க போறேன்னு வீட்டுல அம்மாட்ட போய் நிக்கும் போது அம்மா விளக்கமாறல அடிச்சிருக்கு. போய் இளவரசியை எப்படியாவது லவ் பண்ணுவானா, அதை விட்டுவிட்டு காலேஜ் படிக்க போறானா, அதெல்லாம் போக கூடாதுன்னு விளக்கமாறல அடிச்சிருக்காங்க. இதனாலேயே நம்ம விளக்கு கோவம். சரி அந்த பொண்ணை லவ் பண்ணலாமேன்னு முயற்சி பண்ணா ஒவ்வொரு முறையும் நோஸ்கட் பண்ணிட்டே இருந்தா அவளுக்கு பிடிக்கலங்கிறது நல்லா தெரியுது. ஆனா அவளை கட்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்றாங்க. அவ இருந்தா தானே இந்த தொல்லை, அதான் சாபம்னு சொன்னேன், நீ கட்டிட்டு போ அப்படின்னு பேசிட்டு இருக்க. கரெக்டா அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறா. ஏண்டா நான் உனக்கு சாவமானு சொல்லிட்டு சண்டைக்கு வர்றா. அருவாள் எடுத்து வீசுவா பாருங்க. இந்த முடியில முன்னாடி ரிங்கு மாதிரி சுத்திட்டு இருக்கும்ல, அந்த முடியில கொஞ்சம் வெட்டிட்டு இந்த பக்கத்துல வந்துருது. ஐயோ ஜஸ்ட் மிஸ்னு பதறான். அவ வெட்ட வர ஆலவடு சாமின்னு ஓடி போனவன் கேட்டுக்கு வெளியில அந்த பக்கத்துல மயங்கி விழுந்துட்டான். காலையில முழிப்பு தட்டினதும் மறுபடியும் எந்த இடத்துல விட்டானோ அந்த இடத்துல டே எப்படா எங்க ஆளுல நீ கைய பிடிக்க போச்சுன்னு மறுபடியும் வெட்ட வர ஏபாஸ் உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையான்னு பிளாஷ்பேக்ல என்ன நடந்துங்கிறத எடுத்து சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்ட பிறகுதான் ஐயோ அப்படின்னு பதறான். இங்க பாரு, நீ பண்ண கூத்தையெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றது நீ கேட்கணும். நான் சொல்ற நேரத்துக்கெல்லாம் ஹீரோவை அனுப்பி வைக்கணும், ஊர்க்காரங்களை சமாளிக்கணும்னு அந்த அம்மா உத்தரவு போட்டுருச்சு. சரி நீ இவனும் ஒத்துக்கிறான். இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சு ஹீரோவை அனுப்பிச்சு வைக்கிறதா வந்தான். நீ போ நான் பாத்துக்கிறேன். உனக்கு நல்லா ஊர் சுத்த தெரியுது, சமைக்க தெரியுமான்னு கேட்டு விட்டான் போல. எவ்வளவு சமைச்சு கொண்டு வந்து அடிக்கிருக்குன்னு பாருங்க. திடுதுப்புன்னு ஊர் தலைவர் வந்து வேலை எப்பப்பா முடியும்னு கேட்க இன்னொரு 5 நாள்ல முடிஞ்சிடும், இல்ல 7 நாள்ல முடியும்னு சொல்லுவான். 5 நாள்ல முடிக்கணுங்கிறாரு ஊர் தலைவர். மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. அவங்க காதெல்லாம் அங்க கூடிட்டு இருக்குது. அன்னைக்கு இளவரசியோட பிறந்த நாளா. கொஞ்சம் லேட்டா தான் கூட இருக்கிற டிரைவர் சொல்லிருப்பாப்ல. முன்னாடியே சொல்லிருக்கலாமேன்னு சொல்லி இளவரசியை ராத்திரி தனியா கூட்டு வந்து ஊருக்கு வெளியில கூட்டு போய் ஏதோ காட்டுறேன்னுவான். ஆனா அவ மொத தடவை நான் ஊரை விட்டு வெளியில போறேன், இது எல்லாரும் பார்க்க பட்டப்பகல்ல சந்தோஷமா என்ன அனுப்பி வைக்கிறாப்ல இருக்கணும், இப்படி திருட்டுத்தனமா இங்க இருந்து வெளியில போறாப்ல இருக்க கூடாதுன்னு சென்டிமெண்ட் பேசுறா. சரி ஓகேன்னா அங்கேயே ஒரு பெஞ்ச் எடுத்துட்டு வந்து ஊஞ்சல் மாதிரி கட்டி நல்ல உயரமா 2 மரத்துக்கு நடுவுல மேல ஏத்தி அதுல உட்கார வச்சு மேல போய் பார்த்தா எதுக்க ஒரு குளத்துக்கு மத்தியில மின்மினி பூச்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாக்குறதுக்கு அவ்வளவு ரம்மியமா அழகா இருக்குது. இதுதான் பர்த்டே கிஃப்ட், ஹாப்பி பர்த்டேன்னுவான். அவ்வளவுதானாங்கிறா அவ. நான் கூட ஐ லவ் யூன்னு சொல்ல போறியோன்னு நினைச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் லவ் பண்றாங்கிறது நல்லா தெரியுது. மோதிரம் கூட மாத்திக்கிட்டாங்கன்னா பாத்துக்கீங்களேன். அப்படியே கனவுல டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க நிஜத்துல என்ன நடக்குதுன்னு மறந்து போய் கோயில் குளத்திலேயே உட்காந்து இன்னும் கனவு காண்டுகிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. முழிச்சு பார்த்தா ஒட்டுமொத்த ஊரும் அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில நிக்குது. மாட்டிக்கிட்டாங்க. உடனே ஆலமரத்துக்கு அடியில ஊர் தலைவர் இவங்களை நிக்க வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கும்போது நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம். என்னடா அண்ணா பொண்ணோட அம்மா தான் அந்த பக்கத்துல இருந்து வருது. ஏன் பொண்ணை நிக்க வச்சு கேள்வி கேட்கறது நீங்க யாரு? கட்டிக்க போற பையனாவை எங்க வேணாலும் உட்காந்து பாப்பா, செய்வா, பேசுவா, புகைய பிடிக்க விடுவா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. ஏமா பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க உன் புருஷன் செத்தாலும் கொடுத்த வாக்கு என்ன ஆறுதுன்னு கேட்கிறாரு ஊர் தலைவர். ஊர்க்காரங்களும் அதே மாதிரி தான் கேட்கறாங்க. என் புருஷனை கொன்னதே இந்த ஊர் தானே அந்த அம்மா ஒரு குண்டை தூக்கி போடுது. எது நாங்க கொண்டோமான்னு இவங்க திரும்ப கேட்க ஆமா 60 வீட்டுக்காரங்களும் என் புருஷனோட குடியை பயன்படுத்தி தினம் சரக்கு வாங்கி கொடுத்து உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுன்னு வேலை பார்க்க விடுறதே இல்ல. தினம் அசால்ட்டா சரக்கை வாங்கி கொடுத்து சரக்கை அடிச்சு செத்து போயிட்டாராம். அப்ப கொண்டது நீங்க தானே, நாங்க எதுக்கு வாக்க காப்பாத்தணும், அவசியம் இல்லைங்கிறாங்க. ஒரு போடுறாங்க. யாராலையும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. சங்கடமாய் போச்சு. பிடிச்சவளை கட்டுவா, ஊரை விட்டு போவா அப்படின்னு அம்மா அடிச்சு நிப்பாட்டுறாங்க. உடனே ஊர் தலைவர் யோசிச்சுட்டு சரிப்பா உன் பொண்ணை யாருக்கு வேணாலும் நீ கட்டி கொடுக்கலாம், இவனை தான் கட்டிக்கணும்னா கட்டி கொடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன் கிராப்ல. இந்த ஊரு கண்டிஷனுக்கு பிறந்த ஊரு போல எல்லாத்துக்கும் கண்டிஷன் போடுறாங்க. என்னப்பா கண்டிஷன் மாப்பிள்ள கேட்டா, நீ இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி எங்க ஊர் பசங்க 60 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், சம்மதமா அப்படின்னு கேட்க பசங்க எல்லாம் ரொம்ப சுஷியா எனக்கு ஓகேன்னு 60 பேரும் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா
முடிச்சாதான் இவங்களுக்கு கல்யாணம். அவங்களும் எவ்வளவு நாள் தான் முரட்டு சிங்கிளாவே இருக்கிறது. ஹீரோ தான் அதிர்ந்து போறான். சரி அப்படின்னு வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், 60 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் அந்த ஊருக்குள்ள இருந்து நடத்த முடியாது. நான் ஹைதராபாத்துக்கு போகணும் வரணும்னு கேட்க, சரி போயிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. கூடவே அந்த பொண்ணு நானும் போறேங்குது. ஊர் தலைவரா ஓம் பொண்ணு அனுப்புறதும் அனுப்பாததும் ஓ இஷ்டம்ன்றுச்சு. அந்த மாதிரி சந்தோஷமா போயிட்டு வாமா அப்படின்னு ஊரே பார்க்க பட்டப்பகல்ல சந்தோஷமா அவங்க ஊர்க்காரங்க அனுப்பி வைக்க எதிர்பார்த்த அந்த கனவு நடந்துருச்சு. சந்தோஷமா இவனும் பஸ்ல ஏறுனா 60 வேலைகளும் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் என்னடா நீங்க இங்கன்னு கேட்டா, நானும் உங்க கூட தான் வரோங்கிறாங்க. இறங்கி என்ன எல்லா பேரும் மேல வராங்க கேட்கும்போது, ஆமா தம்பி 60 பேர் இப்ப சிங்கிளா போறாங்க, வரும்போது டபுளா எல்லாரும் அனுப்பிச்சு என்ன பாத்துக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க டாடா பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதுல ஒருத்தன் இவங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவ அங்க இருக்கிற சீட்ல கூட தாம் பேரையும் இளவரசி பேரையும் எழுதி லவ்னு எழுதிக்கிட்டு இருப்பான். டேய் அதுங்களுக்கு கல்யாணமே ஆக போகுது, இன்னும் ஏன்டா பேர் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்ல ஓங்கி ஒரு குத்து குத்திடுவேன், எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டா காரணம் அப்படின்னு எனக்கு ஒரு திட்டு வேற. அப்புறம் சிட்டில வந்து இறங்கியாச்சு. நம்ம ஹீரோ இதான் வீடுன்னு காட்டுவான். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ல இருக்கான் போல. இவ்வளவு பெரிய வீடா நீ வச்சிருக்கிற, பெரிய ஆள் போலன்னு சொல்லும் போது, இல்லப்பா அதுல அதோ ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த பிளாட் தான் நம்ம பிளாட்னு சொல்லிட்டு உள்ள போனவர் சூலேச கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கேப்ல பார்த்தா செக்யூரிட்டியை தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பிச்சுறாங்க. என்னடான்னு கேட்டா, உள்ளோட மாட்டேங்கிறா, அதான் தூக்கி கிளாசிட்டோங்கிறாங்க. எப்பா நமக்கு வேண்டப்பட்டவதாங்க போப்பான்னு செக்யூரிட்டியை காப்பாத்தி அனுப்பிச்சு வச்சுட்டு அடுத்து உள்ள போறாங்க. அப்படி போகும்போது திரும்பி பார்த்தா ஒருத்தர் குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சு உட்காந்துட்டு இருக்கான். டே யார் குழந்தைறாது அப்படின்னு கேட்கும்போது, தனியா விளையாண்டுட்டு இருந்தேன், அப்பா அம்மா இல்ல, ஐயோ பாவம் என்ன, அப்பா அம்மாட்ட ஒப்படைக்கிறதுக்காக தூக்கிட்டு வந்துடுறாப்ல. டேய் விட்றா இதெல்லாம் வேற மாதிரிடா அப்படின்றாரு. அப்புறம் எல்லா பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டு போக முடியாது, எல்லாரும் இங்க உட்காந்துருங்க, நான் உள்ள போய் பேசிட்டு அப்புறம் உங்களை கூட்டுக்கிறேங்கிறாப்ல. ஆனா ஊர்காரங்க இளவரசியை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கூட வருவான்னு சொன்னதும் வழக்கம் போல நம்ம போய் எந்திரிக்க கூட இருக்கிறவன் அடிச்சு இருப்பால, ஒன்னாலதான்டா எல்லாரும், எல்லாத்துக்கும் நீதான் காரணம், உட்காரா அப்படின்னு உட்கார சொல்லிட்டு நான் வரேன்னு கிளம்பி வராப்ல. கொண்டு போட்டுருவேன் வேற மீசியை முறுக்கிட்டு போறார். கதவை தட்டினா அப்பா தான் கதவை திறக்கிறார். யாரா அந்த பொண்ணுன்னு விசாரிக்கிறார். ஃப்ரெண்டோட தங்கச்சிங்கிறான். பக்கத்துல இருக்கிற இவ யாருன்னு கேட்க ஃப்ரெண்டுங்கிறான். ஓ அப்ப உங்க அண்ணனாமா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு அவ சொன்னதும் இவனுக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அப்புறம் அப்பா இன்னும் சில நண்பர்கள் கீழே இருக்காங்க, அவங்களையும் கூட்டு வரட்டுமான்னு கேட்க அப்பா சரிங்கிறார். சரி கூட்டு வந்துருங்கன்னு இவங்க உள்ள போறாங்க. உடனே இவளும் வம்புக்குனே, அண்ணா போய் எல்லாரையும் கூட்டு வா அண்ணா அப்படின்னு சொன்னதும் அவன் நொந்து நூலா போறான். உள்ள வந்து பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க போல தெரியுது. மாப்பிள்ள யூஎஸ்ல இருக்கிறான். நண்பர்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா என்ன முடியாத ரேஞ்சுக்கு வரிசையா கியூல வந்துகிட்டே இருக்கிறானுங்க. அப்பாவுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா அவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னு. அம்மா இங்க அவங்களும் இதை பார்த்துட்டு என்னடா அவ்வளவு பெரிய கூட்டம் பாக்குறாங்க, பார்வையிலேயே கேட்கறாங்க. பெரிய கதை அப்புறம் சொல்றேங்கிறான். ஆனா கூட வந்திருக்கிற பொண்ணை பார்த்தே லவ் பண்றாங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. இதுல கூத்து என்னன்னா, நம்ம ஹீரோவோட அம்மா வந்தவங்களுக்கு யாருக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு ஸ்வீட்டை கொடுக்கலாமேன்னு தட்டு நிறைய ஸ்வீட் எடுத்துட்டு சந்தோஷமா வருவாங்க. இந்த பக்கத்துல வந்து பார்த்தா தட்டு எம்டியா இருக்குது. என்னடா நான் வர்ற வழியிலேயே நம்ம பள்ளிய எல்லா லட்டையும் எடுத்து தின்னுட்டானுங்க. அடுத்த நல்ல நாள்ல கல்யாணம் வச்சுக்கலாம் ரேஞ்சுக்கு பேசுறாங்க. வந்தவங்கள அமுச்சு வச்சுட்டாரு அப்பா. அப்புறம் வீட்டை திரும்பி பார்த்தா வீடு முழுக்க வெறும் தலைகளா தெரியுது. மிரண்டு போறாரு. சில நண்பர்கள் சொல்றாரு, டேய் டேய் அப்படின்னு கூப்பிட்டா அவன் அங்கிட்டு இவர் இங்கிட்டு நடுவுல 60 பேரு. அப்புறம் தனியா கூப்பிட்டு 2 நிமிஷத்துல எல்லாரும் இங்க இருந்து வெளியில போகணும் அப்படின்னு சத்தம் போட்டாரு அப்பா. மொத்த பேர்ல வெளியில வந்துட்டாங்க. என்ன பண்ணணும் தெரியாம நம்ம ஹீரோ இங்கேயே அங்கேயே அலைய, கூடவே இவங்க அலையிறது நிலநடுக்கமே ஏற்படுற ரேஞ்சுக்கு அங்க இருக்கிற கடலை பருப்பெல்லாம் அதிரும். எந்திரிச்சா 60 பேரும் எந்திரிக்கிறாங்க. உட்காந்தா 60 பேரும் உட்காடுறாங்க. ஓடுனா அப்பயும் எல்லாரும் ஓடி வராங்க. டேய் பின்னாடியே அலையாதீங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க எதுவும் செய்யக்கூடாது, எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பக்கத்து விளையாட்டு காலிங் பெல்ல நுயி நுயி நுயின்னு அடிச்சுட்டு இருக்கிறா ஒருத்தர் கதவை திறந்துட்டார். தெரியாம அடிச்சதா சொன்னாலும் கேட்காம பக்கத்து விளையாட்டுக்காரர் உள்ள வான அவனை கூட்டு போறாரு. எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கிற, வீட்டு பக்கமே வரலையேங்கிறாரு அவரு. உதவியா நானா அப்படின்னு இவன் யோசிச்சு பாக்குறா. பொலின்னு யாரோ அடிச்சாப்லதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா உதவியும் பண்ணல, பண்ணிருந்தாலும் அதை மறந்துடுவான். சரி பண்ணிருப்போம்னு விட்டாப்ல. அப்புறம் தன் பிள்ளைக்கும் உதவி பண்ணிருக்கான் போல, அதையும் சொல்றாரு. அப்படிங்களா சந்தோஷம்னு சிரிக்கிறான். ஆமா கூட இருக்கிற யாரு அப்படின்னு கேட்க, என் ஃப்ரெண்டு தான் ஊர் பக்கம் வேலை தேடி வந்திருக்கான்னு சொல்ல, இப்ப தங்க வைக்கிறக்கு இடம் இல்லாத யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது, எங்களுக்காக அவ்வளவு பண்ணிருக்கிற, என் பையனோட ரூம் சும்மா தான் இருக்குது, அதுல தங்கிக்கிட்டோன்னு சொன்னதும் உடனே தங்குறதுக்கு ரெடி ஆயிட்டான். சரி பாத்துக்கங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆளா செட்டில் பண்ணியாச்சு. இங்க எவன்டா காலிங் பில் அடிச்சது அப்படின்னு விசாரிக்க, நான் தானே ஒருத்தவன் சொல்ல அவனை கூட்டிட்டு வந்து அடுத்த பிளாட்ல காலிங் பில் அடிக்க சொல்றாரு. ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு அந்த பிளாட்டுக்குள்ள போறான். அடுத்த அந்த ஒரு ஆளையும் அங்க தங்க வைக்கிறான். இவன் பண்ண உதவிகளை மறந்துடுவான் போல. பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பல பேருக்கு உதவி பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்லயும் ஒரு ஆளை தங்க வச்சிடறான். கடைசியா பில்டிங் விட்டு கீழே இறங்கும் போது ஒருத்தன் தான் பாக்கி. எனக்கு பெருசா ஒன்னும் டிமாண்ட் கிடையாது, ஒரு ரூமு ஒரு டிவி இருந்தா போதும்னு அவன். செக்யூரிட்டி ரூம் அப்ப வசதியா இருக்கும்னு செக்யூரிட்டியா உள்ள உட்கார வச்சாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஊர்ல நடந்த கதை, இவங்க கல்யாணம் நடக்கணும்னா 60 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ராத்திரி ஆயிப்போச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அம்மா கிட்ட எல்லாம் ஓப்பனா எல்லாம் பேசுறான் வைக்கிறான். ஆனா அப்பா கிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்லாம கூட வந்தவங்க எங்கடா தங்கியிருக்கான்னு கேட்க, அவங்க ஏதோ செட்டில் பண்ணிட்டா
நீ தான் வீட்டை விட்டு அனுப்பி சொல்லிட்டல, நான் எங்கே வேணா தங்க வச்சுப்பேன், உனக்கு என்னங்கிறேன் அப்பாவை. சரி இந்த பொண்ணுன்னு கேட்கும்போது ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ண வந்திருக்கா ட்ரைனிங் அப்படின்னு போய் சொல்லி அங்க தங்க வைக்கிறான். அப்புறம் இந்த பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமேங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய கவலை. அதே சமயம் இந்த பக்கம் நீங்க ஒரு மேட்டரை யூஸ் பண்ணீங்களா, கூடவே இருந்த அந்த டிரைவர் திருதுப்புன்னு காணாம போனால, ஊர்க்காரங்க கிட்ட மாட்ட ஊரை விட்டே அவன் ஓடி போயிட்டான். அப்புறம் பார்த்தா இப்ப சொந்த காலில் ஏதாவது ஒரு கார் வாங்கலாமேன்னு கஷ்டப்பட்டு லோனை போட்டு ஒரு காரை வாங்கி நம்பர் பிளேட்டை மாட்டும் போது காரை காணோம். பார்த்தா அந்த புழுதிக்கு மத்தியில ஒரு கார் போகும். அந்த காரோட நம்பரை பார்த்துட்டு நம்பரை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு தான் என்னடா பிரச்சனை விசாரிக்கும் போது இந்த மாதிரி நம்பர் பிளேட் தான் இருக்கு, வண்டியை காணோம்னு சொல்ல தூக்குனது நம்ம பசங்க தான். லவ் பண்ணும்போது கூட இருந்துட்டு கல்யாணம் பண்ணும்போது கூட இருக்கலனா எப்படி, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வண்டியை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்கிறாரு நம்ம ஹீரோ. அப்ப கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு ஹீரோக்கு மட்டும் இல்ல, இப்ப இவனுக்கு இருக்கு. ஏன்னா இல்லைன்னா வண்டி கிடைக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு புரோக்கர் இருக்காரா, உலகத்துல இருக்கிற பல பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தானா. சோ அவர் மூலமா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி மாப்பிள்ளை பார்க்க போற பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கான்னு கேட்டா ஒன்னும் படிக்கல, எங்க வேலை பார்க்கறான்னு கேட்டா வேலை இல்ல, பொலியர்னு அரைச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஒரு பையன் இங்க படிக்கல பெருசா, காலேஜ் வேலையே எதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? 2 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நான் 2 பொய்யை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு இன்னொரு மாப்பிள்ளைய கூட்டு போறாங்க. கையிலேயே அதே மாப்பிள்ளை தான் நினைக்கிறேன், கையில பிட்டு பேப்பர் மாதிரி எழுதி வச்சிருக்கான். என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா இன்ஜினியரிங், பிட்ட பார்த்து சொல்லிடுவான். எங்க வேலை பார்க்கறீங்கன்னு கேட்டா சாஃப்ட்வேரா, அதையும் கையில பார்த்து சொல்லிடுறான். கம்பெனி பேர் என்னன்னு கேட்டா அது நாங்க பிட்டு எழுதல சார்ன்றதும் பொலியர்னு அடிச்சு அனுப்புறாங்க புரோக்கரையும் சேர்த்து. அப்புறம் இன்னொருத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன கம்பெனின்னு கேட்டா இன்ஃபோசிஸ், சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவனுக்கு அந்த இன்ஃபோசிஸ் வரமாட்டேங்குது. கிள்ளி அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுக்குறாரு. பக்கத்திலே டிரைவர் டே என்னால முடியலடா நீ சொல்லி கொடுறான்னு சொன்னதும் அவன் பெரிய நாட்டம் போய் இம்போசிஸ் சொல்லு பாப்பா அப்படின்னு அவன் தப்பா சொல்ல அவனுக்கு அடி விழுது. இன்ஃபோசிஸ் ஒழுங்கா சொல்லி கொடு அப்படின்னு திரும்ப அடிச்சு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்தது எவ்வளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்கிலீஷ்லயே ஒரு பேரா முழுக்க மனப்பாடம் பண்ணிட்டான். இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், இப்போ இந்த கம்பெனில வேலை பார்க்கறேன், இதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர் இங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கிறேன், எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல மடம் நடிக்கிறான். இதெல்லாம் பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்க மிரண்டு போயிருப்பாங்க. தம்பி நான் இதெல்லாம் கேட்கலையே, பேர் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்றா. பேர் கேட்டதுக்கு தான் நம்ம பையன் இவ்வளவு சொல்லியிருக்கான் போல. மறுபடியும் பேர் என்னன்னு கேட்டா மறுபடியும் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் முதல்ல ஆரம்பிக்க மறுபடியும் பொலிர்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு. சேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு உட்காந்து பார்த்து செக் பண்ண சொல்லிட்டு சேர் எடுத்துட்டு போறார். கயிறு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு இழுத்து பார்த்து செக் பண்ண சொல்லிட்டு கயிறு எடுத்துட்டு போறார். என்னடான்னு பார்த்தா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட தூக்குல தொங்கலான்னு முடிவு பண்ணி தூக்குல தொங்க போயிட்டாப்ல. அப்பையும் உதவிக்கு போறது யாருன்னு பாருங்க, டிரைவர் தான். நம்ம பையன் போல என்னால முடியலடா. இப்போ இவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ குழம்பிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சியை ஃபாரின் மாப்பிள்ள ஒருத்தர் கட்டிக்க இருக்கிறாருல, அவரை பிக்கப் பண்ணி கூட்டு வராப்ல. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அவர் பேசுறத பார்த்தா இவருக்கு கூட்டம்னா சுத்தமா ஆகவே ஆகாதான். கல்யாணத்துக்கு நறுக்கா 10 பேர் இருந்தா போதுங்கிறாப்ல. உங்க சைடு 10 பேர், எங்க சைடு 10 பேர், அவ்வளவுதான் போதுங்கிறார். கூட்டம்னாலே அலர்ஜிங்கிறார். பொண்ணை பார்த்து பேசி எல்லாம் செட் ஆகுது. ஆனா அவருக்கு இந்த சொந்தக்காரங்க, நட்பு, கூட்டம் இதெல்லாம் ஆகாதுங்கிறத பொண்ணுகிட்டையும் தெளிவா சொல்லிட்டாரு போல. இதை பத்தி அப்டேட் பொண்ணு கொடுத்துட்டு இருக்கிற சமயம், தங்கச்சி கொடுத்துட்டு இருக்கிற சமயம், தங்கச்சி மாப்பிள்ள இவர் தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்க 60 பேரும் குடுகுடுன்னு ஓடியாந்து அவருக்கு கூட்ட ஆகாதுங்கிறது தெரியாம அவரை கட்டி பிடிச்சு அவரை சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்க பயபுள்ள பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். டிரைவர் ஓடியாந்து மேட்டரை சொன்னதும் அவங்க குடுகுடுன்னு ஓடியாந்து இவங்கிட்ட இருந்து அவரை காப்பாத்துறதுக்கே சரியா போச்சு. யாரை அவங்க எல்லாம் கேட்க நம்ம ஹீரோ தான் நண்பர்கள் அறிமுகப்படுத்துறாரு. அவ்வளவுதாங்க, இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வரவே கூடாது, அதையும் மீறி கல்யாணத்துக்கு வந்தாங்க ஓடி போயிருவேன் பாத்துக்கன்னு மிரட்டுறாரு. கல்யாணத்தை நிப்பாடி போயிருங்கிறார். இவரு வேற வழி இல்லாம ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்க, இல்ல நம்ம தங்கச்சியோட கட்டிக்க போற மாப்பிள்ளன்னா நமக்கு மச்சா முறை இல்லையா, உரிமை கொண்டாட வேண்டாமா, கவனிக்க வேண்டாமாங்கிறாங்க நம்ம ஒரு பசங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க கல்யாணத்துக்கு வராம இருந்தாலும் அதுவே பெரிய உதவின்னு டாப்ல எல்லாரும் முகம் ஒரு மாதிரி மாறி போச்சு. அப்புறம் கல்யாண ஏற்பாடுகள் தாம்னு நடந்துட்டு இருக்குது. பார்த்தா ஐயர் வேஷம் போட்டு நம்ம பையன் ஒருத்தவன் தெரியுறான். கச்சேரி கூட்டத்துல ஒருத்தவன் தெரியுறான். கூடைய தூக்கிட்டு ஒருத்தவன் தெரியுறான். இப்படி 60 பேரும் வேற வேற வேஷம் போட்டு கல்யாணத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இருக்கானுங்க. ஏன்னா இவங்க இது வரைக்கும் கல்யாணத்தை பார்த்ததே கிடையாது. இவங்க தலைமுறையில ஊரை விட்டு வெளியில போனதில்ல, இவங்க ஊர்ல கல்யாணமும் நடந்ததில்ல. அதனால இந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசை. பழகுனவங்களை சொந்தக்காரங்களை பார்க்கறதுனால சொந்த தங்கச்சியோட கல்யாணம் நினைச்சுக்கிட்டு இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒருபடி மேல போய் நம்ம பைய லேடி வேஷமே போட்டுருக்கான். மாப்பிள்ளையோட தாய் மாமான்னு ஒருத்தவர் வருவார். இவங்க என்ன கூத்து பண்ணாலும் கரெக்டா அவர்கிட்ட வந்து கரெக்டா மாட்டுறாங்க. சரி இதை பத்தி மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாமேன்னு மாப்பிள்ளை கிட்ட போனா, நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்தேன்னு கேட்டு, நான் ஒரு 10 பேர் தான் நம்ம சைடு சொல்லியிருந்தேன், அதுல நீ ஒரு ஆள் இல்ல, சரி வந்துட்ட ஓரமா உட்காந்துட்டு போன்னு மிரட்டான். இந்த அசிங்கம் எனக்கு தேவையா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவர் கிளம்புறாரு. போன்னு இவர் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் மாமையான்னு கூப்பிட்டதும், எனக்கு தெரியும்டா என் மேல உனக்கு பாசம் இருக்கு சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது வழி அந்த பக்கம்னு வழியே காட்டுறாரு. அவ்வளவுதான், நோஸ் கட் வாங்கிட்டு மாமா போற சமயம் நம்ம ஹீரோ தான் பொண்ணோட அண்ணனை தெரிஞ்சுக்கிட்டது. என்னடா முன்னப்பட தெரியாத ஆட்கள் எல்லாத்தையும் சுத்த விடுறீங்க, அங்க பாரு லேடி கட்ட போட்டு எவனோ திரியான், கல்யாணத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் எல்லாம் திரியாங்க, என்னன்னு கவனின்னு போட்டு விட்டு போயிடுறாரு. இவரும் போய் பார்த்தா பொம்பளை வேஷம் போட்டுட்டு இருக்குது நம்ம பையன். எல்லா பேரும் இங்க தான் இருக்கிறானுங்க போல. இதுல அடுத்த ஒரு பெரிய கூத்து, மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸை காணும். என்ன ட்ரெஸ்ஸை காணாம அவர் அப்படியே பனியனோட வந்து நிக்கிறார். பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை வேற ஒருத்தர் எடுத்து போட்டுக்கிட்டான். வேற வேற வேஷம் போட்டாங்க. ஒருத்தர் மாப்பிள்ளை வேஷமே போட்டான் போல இருந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு. அப்ப இவங்க தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இவ்வளவு சொல்லியும் இவங்க உள்ள இருக்கிறாங்க இல்ல, எனக்கு இந்த குடும்பம் வேணாம், இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போயிட்டார். இதுல அப்பாவுக்கு ரொம்ப
ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஹீரோ வேற பயங்கர டென்ஷன் ஆகிறான். உடனே நம்ம ஹீரோயின் போய் கூல் பண்ண போனா எல்லா பிரச்சனையும் இவங்களாலதான், வரவேணாம் சொன்னா இருக்க வேண்டியதானே அப்படின்னு பேச அவங்களுக்காக இந்த அம்மா வக்காலத்து வாங்க வருது. கோவத்துல என்னென்னமோ பேசி போடுறான், திட்டி போடுறான். அவ ஒரு மாதிரி ஆயிடுறா, வருத்தப்பட்டா, போயிடுறாங்க இருந்து. அதே மாதிரி இவங்களெல்லாம் யார் வர சொன்னது, இவங்கெல்லாம் நமக்கு வேண்டாம், இவங்கள ஓட சொல்லு அப்படி இப்படின்னு பேசினதும் இவங்க பேசுறது கல்யாண மண்டபம் முழுக்க கேட்டிருக்குது போல. டிரைவர் ஓடியாந்து அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாப்ல. இவளும் போயிட்டா, அவங்களும் போயிட்டாங்க. இவனுக்கும் அழுகையா இருக்குது. திடீர்னு பார்த்தா கல்யாண மண்டபத்துக்குள்ள குப்புடு தீ பிடிச்சிருது. குப்பு குப்பு உடுத்தி ஏறுது. தீயை தாண்டி இவனால உள்ளேயே போக முடியல. அதையும் தாண்டி போக முயற்சி பண்ணும்போது இவன் மேல தீ பிடிக்குது. என்ன பண்ணணும் தெரியல. உள்ள இருந்து அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரோட அலறல் சத்தமும் கேட்டுட்டு இருக்குது. இன்னும் பல பேரோட அலறல் சத்தம் கேட்டுட்டு இருக்குது. என்னடா பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற சமயம் பின்னாடி முதுமுதுன்னு ஓடியாராங்க. யாரு? நம்ம பகல் தான். நம்ம ஊர்ல இருந்து வைக்கப்படப்பு பத்திக்கிட்டாலே எப்படி வந்து அனுப்பணும் நமக்கு தெரியும். அதெல்லாம் அவனுக்கு தெரியல. நல்ல சாக்கை ஈரம் பண்ணி அந்த ஈரச்சாக்கை எடுத்துட்டு வந்து உள்ள விடாம இருக்கிற அந்த நெருப்பு அனலை எல்லாத்தையும் அடிச்சு 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 தாண்டி உள்ள போய் அங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தி குட்டியாராங்க. தங்கச்சியை காப்பாத்தியாச்சு, அப்பாவை காப்பாத்தியாச்சு, அம்மாவை கூட காப்பாத்தியாச்சு. மயக்கம் தெரியும் போது தான் அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. சந்தோஷப்படுறாங்க. அந்த அம்மா எந்திரிச்சதும் இந்த 60 பேர் வேண்டான்னு நீ சொன்ன, ஆனா இந்த 60 பேர் இல்லைன்னா நாம எல்லாம் புணமாயிருப்போம், நமக்கெல்லாம் அவங்க கடவுள் மாதிரின்னு கும்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம மாப்பிள்ளையும் அந்த பக்கத்துல வந்து சொந்த பந்தம் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணாம், கூட்டாளர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த கூட்டம் இல்லைன்னா என் சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்க எல்லா பேருமே கருகி போயிருப்பாங்க, என் அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. இப்போ உறவுகளோட முக்கியம் என்னங்கிறத, கூட்டத்தோட முக்கியம் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் இறங்கி வராரு. கல்யாணத்துக்கு சரி சொல்லிட்டாப்ல. உடனே நம்மால் போய் நம்ம பசங்கிட்ட பார்த்து மன்னிப்பு கேட்கறோம். ஒருத்தன் ஓடியாந்து காலெல்லாம் விழாதீங்க, மன்னிப்பெல்லாம் வேண்டான்னு கட்டி பிடிக்கிறான். அப்புறம் தான் இளவரசியை காணுங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன இளவரசியை காணோன்னு எல்லா பேரும் சல்லடை போட்டு தேடுறாங்க. இளவரசியை காணோம். அங்க இல்லவே இல்லை போல. அப்பதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வரும். ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று இங்க வாங்கினதை போட்டிருப்பா. இவன் வாங்கி கொடுத்ததான் நினைக்கிறேன். ஸோ லொகேஷன் ஸ்மார்ட் வாட்ச்ல ஈஸியா பாத்திர முடியும். அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி நம்மளால வண்டியை ஓட்டி போய் ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ள இருக்கிறாப்ல தெரிய வருது. வண்டியை பிடிச்சி லாக் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. கூடவே நம்ம பசங்களும் வந்தானுங்கல்ல. ஒரு ஆள் நினைச்சா பசங்க மொத்தமா வந்து எல்லா பெல்லையும் அச்சு போட்டு கண்டெய்னர் நிப்பாட்டி ஓபன் பண்ணா உள்ள ஏகப்பட்ட பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணா நம்ம இளவரசி இருக்கிறா போல. எல்லாரையும் காப்பாத்தியாச்சு. நம்ம பசங்க தான் காப்பாத்துறது. அப்போ ஒரு அம்மா வந்து எங்க பிள்ளைகளெல்லாம் காப்பாத்திட்டீங்க, நன்றின்னு வந்து நன்றி சொல்லும். யாருமா அந்த பிள்ளைங்கன்னு கேட்க, அப்பா அம்மா இல்லாத அனாதை பிள்ளைங்க. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவு படிப்பை சொல்லி கொடுத்து நாங்க வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு கல்யாண வயசு வந்ததும் இதோ இந்த மாதிரி இவங்களை தப்பான தொழில தள்ளி காசு பார்க்கணும்னு நினைக்கிற சில பேர் கடத்த பாக்குறாங்க. இவங்களா எப்படி கரை சேர்க்க போறணும்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அங்க நம்மால இங்க பாருங்க, பெருசா படிப்பறிவு இல்லைனாலும் தங்கமான மனுஷங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றவங்க. உங்க பிள்ளைகளை இப்ப காப்பாத்துனது இவங்க தான். நம்ம பயலுக நம்பி பொண்ணு கொடுங்க, இவங்களே கட்டிக்கிட்டோம் அப்படின்னு இந்த இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சிடாப்ல. அப்பா அம்மா இல்லாதவங்கிறதுனால அவங்களும் அந்த 60 பேர்ல பிடிச்ச மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எஸ்ன்னு சொன்னாலே கல்யாணம் பிரிட்டி மச் முடிஞ்சாப்ல தான். சோ யாரெல்லாம் எந்த ஜோடி வேணுங்கிறத அவங்களே செலக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப பார்த்தா மொத்தம் 62 கல்யாணம் நடக்குது. 60 கல்யாணம் நம்ம 60 பசங்களோட கல்யாணம், அப்புறம் தங்கச்சியோட கல்யாணம் ஒண்ணு, அப்புறம் நம்ம ஹீரோவோட கல்யாணம் ஒண்ணு. டோட்டலா 62 கல்யாணம் சிறப்பா நடந்து முடிஞ்சு ஊர் தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. இனிமே நம்ம ஊருக்கு நீதாயா தலைவர் அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேணாம்னு சொல்லி தானே நீங்களே கல்யாணம் பண்ணாம குழந்தை பெத்துக்காம இருக்கிறீங்க, வாக்கெடுப்பு நடத்துவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே ஊர் தலைவர் ஆயிட்டோம்னு ஒரு நல்ல முடிவை சொல்றேன். சோ கடைசியில பாசிட்டிவ் எண்டிங் எல்லாம் வந்துருச்சு. படமே முடிய போற சமயம் இந்த கதையெல்லாம் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறால ஒரு பெரியவர், அவர்கிட்ட வேலை பாக்குறவன், இந்த கதையில நீங்க இன்னும் வரவே இல்லையே, உங்க ரோல் எங்க, நீங்க என்ன வேலைங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, இப்பதான் இவரோட ரோல் இதுல என்னன்னு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவ்வளவு பொண்ணுங்களையும் கடத்த முயற்சி பண்ணது இவர் தான். கண்டெய்னர் லாரியோட ஃப்ரண்ட்ல இருந்து இறங்கி வருவார். ஏன்டா என்ன நிம்மதியா இருக்க மாட்டீங்களான்னு வந்து பிரச்சனை பண்றாரு. ஏ யார் நீ, நாங்க என்னையா ஒண்ணு பண்ணோன்னு கேட்டா, நம்ம பசங்க எங்க ஊருக்கு வந்ததும் கோயில்ல சில திருட்டு நடக்கும், அதை தட்டி கேட்டிருப்பாங்க. இந்த பஸ் ஸ்டாப் இதுல எல்லாம் யாராவது திருட பார்த்தா அவங்களையே தட்டி கேட்டிருப்பாங்க, அடிச்சு தூக்க பறக்க விடுவாங்க. இப்ப கூட இவர் தான் ரவுடி தொழில் பண்ணாம பார்த்தாரு, முடியல. நில அபகரிப்பு பண்ணலாம்னு பார்த்தாரு, முடியல. சரி ஏதாவது கொல்ல இந்த திருட்டு ஏதாவது பண்ணி பொழைக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் நம்ம பசங்க போய் அடிச்சு தூள் பறக்க விட்டாங்க. இப்படி எந்த தொழிலும் பண்ண விடாம பண்ணதுனால காண்டான இவன் சரி ஃபைனலா பொண்ணுங்களை தூக்கிட்டு மும்பைக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணிருக்கான். அந்த மாதிரி அனாத பொண்ணுங்களை எல்லாம் தூக்கி இருக்கிறான். கூடவே நம்ம ஹீரோவை பழி வாங்கணும்னு ஹீரோவுக்கு பிடிச்ச அந்த பொண்ணையும் தூக்கி இருக்கிறான். அதுதான் இவனுக்கு வினையா போச்சு. இப்போ இதையும் கெடுத்துட்டீங்களே, நாளப்புறம் நான் என்னதான்டா வேலை பண்ணி பொழைச்சுக்கிறதுன்னு கேட்க, உனக்கு நான் வேலை தர்றேன், சம்பளமும் தர்றேன், வேலை பாக்குறியான்னு கேட்க, சரின்னு அவன் ஒத்துக்கிட்டானா. என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அதே ஊர்ல இப்படி குண்டி கழுவுற வேலையா கொடுத்துருக்கானுங்க. அப்ப இந்த பசங்கள்லாம் அப்படின்னு வேலைக்காரன் கேட்கும்போது அந்த 60 கல்யாணத்துக்கு பிறந்தவதுதான் இதுகள்லாம் அப்படிங்கிறான். அவன் எங்க கக்கா போனாலும் ஓடியாந்து கழிவிடுன்னு வந்து நிப்பாங்க போல. அப்ப நம்ம ஹீரோ அப்படின்னு கேட்க, பக்கத்து வீட்டுல தான் இருக்கான், இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டதா அவர் சொல்ல, அதோட நம்ம படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல காமெடியா. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.